கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். யோபு 42:1-2 வாசிக்க கேட்போம். அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, யோபு தன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தனக்காக செய்ய இருக்கிற நன்மைகளை அவர் அறிந்திருக்கிறார். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நமக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார் என்பதை நாம் அறிந்து செயல்பட வேண்டும். பைபிளை பார்க்கும்போது வாழ்க்கையில அதிக உபத்திரங்களை யோபு அனுபவித்தார். ஆனா எந்த ஒரு பிரச்சனையிலும் எந்த ஒரு உபத்திரத்திலும் அவர் ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. அவர் மனதுக்குள்ள ஒன்று மாத்திரம் நினைவில் இருக்கிறது, கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்று சொல்லி. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வர வேண்டும். நம் குடும்பத்துக்குள்ளே வருகின்ற பொழுது தேவன் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக செய்து முடிப்பார். விசுவாசம் இல்லாமல் நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவ சமூகத்துக்குள்ள காத்திருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்காக அவர் யாவையும் செய்து முடிப்பார். God bless you.